எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தமிழ்நாடு பாஜகவுக்குள்ள அண்ணாமலை ஆரம்பித்த இந்த இயக்கம் எப்படி சார் ஒரு பேசுபொருளை உருவாக்கி இருக்கு? பாஜக வழக்கமாக காங்கிரஸ் மாதிரி அப்படியே தான் இயங்கிட்டு இருப்பாங்க. தலைவர்கள் மத்திய அரசை டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு அங்கே யாராவது கோமியம் குடிச்சா என்ன தப்புன்னு இங்கே கேட்டுக்கிட்டு இங்கே ஏதாவது பல்ப் வாங்கிட்டு இருப்பாங்க. அப்படி தான் போகும். அரசியலாக கொண்டு போகிற ஏற்பாடு பாஜக தலைவர்கள்ட்ட பெரும்பாலும் இருக்காது. திமுக அதிமுக ரெண்டு கட்சியுமே அமைப்பு ரீதியாக கொஞ்சம் கட்டமைப்பை பலப்படுத்த போகிறாங்க. குறிப்பாக சென்னையே சேகரபாபுடைய ஆதிக்கத்தை உடைப்பதற்கு புரசைவாக்கம் ரங்கநாதனுக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற டாக்ஸ் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ கூட புரசைவாக்கம் ரங்கநாதனுக்கு தான் கொடுப்பாங்களே தவிர புதுசாக ஒரு 4 பேரை இளைஞர்களை கொண்டு வர மாட்டாங்க. தெரியுதா ஏன் இவர்கள் இப்படி இருக்காங்கன்னு? திமுகவை ரீஃபார்ம் பண்ணோன்னா இவர்கள் பல விஷயங்களை பண்ணணும். சும்மா வச்சுக்கிட்டு ஜென்சி கூட்டம் நடத்துறேன்னு சொல்லிட்டு ஜென்சியை பெற்ற அப்பாக்களெல்லாம் வச்சு கூட்டம் நடத்துறது அதெல்லாம் கிடையாது. பழையபடி மாணவர் அணி இளைஞரணி அமைப்புகளை ஸ்ட்ராங் பண்ணணும். ஒரு கட்சி தோல்வியில் இருக்குது, அந்த கட்சி சின்னத்தில் இருந்து நம்ம ஜெயிச்சிருக்கோம். ஸோ அந்த கட்சி நமக்கு எல்லாமும் கொடுத்துருக்கு, பேர் புகழ் எல்லாமே கொடுத்துருக்கு. அதையும் மீறி இப்போ ஒரு கிரைசிஸில் இருக்குது. அந்த நேரத்தில் கட்சியை விட்டு போகிறதுங்கிறது அவங்க மீது ஒரு நம்பகத்தன்மை உருவாக்குமே சார். அரசியலை சேவையாக செஞ்சு வந்த காலம்லாம் போயிடுச்சு. ஏன் இப்போ உட்காந்து எல்லாரும் தாவேகாவை போய் மொச்சிக்கிட்டு இருக்கிறாங்க? லைனில் நின்று கூட்டத்தில் இடிபாடுகளை சிக்கி அப்படி தாவேகால சேர்ற அளவுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் அவ்வளோ சேவை செய்ய போகிறாங்களா? தாவேகால போய் ஏன் அது அதிமுகலேருந்து பண்ண முடியாதா? இல்லை சார், அந்த பாஜக கூட்டணி மைண்ட் செட்டில் இருக்காங்களா சார் திமுகவில்? கண்டிப்பாக இருக்காங்க. அதை எப்படி நியாயப்படுத்துறதுதான் இப்போ அவங்க பிரச்சனை. என்னதான் பாஜக அப்படி தீவிரமாக எதிர்த்துட்டு இப்போ கூட்டணி வச்சாங்கன்னா அவங்களுடைய கிரெடிபிலிட்டி போயிடும். அவங்களுக்கே தெரியாதா? வேற வழி சொல்லுங்கள், வேற ஏதாவது வழி சொல்லுங்கள். எடப்பாடியார் மாதிரி தனிச்சு தான் தேர்தல் எதிர்கொள்ளணும். எடப்பாடி தனிச்சு நின்று தேர்தல் எதிர்கொண்டு என்ன பண்ணார்? எம்பி ஜெயிக்க முடியல. வேற எதுவும் ஜெயிச்சாரு? பெருசாச்சு. அதுதான் இவங்களுக்கு. இப்போ இவங்க 2 பேருக்குமே இதில் இருந்து தப்பிப்பது எப்படி? ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு அப்துல் முத்தலீஃப் அவர்கள் உள்ளார். வணக்கம் முத்தலீஃப் சார். வணக்கம் சார். அண்ணாமலை ஒரு புதிய இயக்கத்தை ஆரம்பித்து விட்டார். ஸோ அதில் தினமும் உறுப்பினர்கள் எண்ணிக்கை கடந்துக்கிட்டே போயிருக்கு. முதல் நாள் 24 மணி நேர முடிவில் ஒரு 10 லட்சம் பேர் உறுப்பினர் 15 லட்சம் தாண்டிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம், ஒரு 1.5 மில்லியன் நம்ம பாஷையில் சொல்லலாம். இன்னமும் உறுப்பினர்கள் சேர்ந்துக்கிட்டே தான் இருக்காங்க. தமிழ்நாடு பாஜகவுக்குள்ள அண்ணாமலை ஆரம்பித்த இந்த இயக்கம் எப்படி சார் ஒரு பேசுபொருளை உருவாக்கி இருக்கு? தமிழ்நாடு பாஜகக்குள்ளையா தமிழ்நாட்டுக்குள்ளையா? ரெண்டுத்துலையும். முதல்ல தமிழ்நாடு பாஜகவில் இருந்து தமிழ்நாடு பாஜகக்குள்ள அவர்கள் எப்போவுமே பாஜக வழக்கமாக காங்கிரஸ் மாதிரி அப்படியே தான் இயங்கிக்கிட்டு இருப்பாங்க. தலைவர்கள் மத்திய அரசை டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு இல்லாட்டி ஏதாவது அங்கே யாராவது கோமியம் குடிச்சா என்ன தப்புன்னு இங்கே கேட்டுக்கிட்டு இங்கே ஏதாவது பல்ப் வாங்கிட்டு இருப்பாங்க. அப்படி தான் போகும். அரசியலாக கொண்டு போகிற ஏற்பாடு பாஜக தலைவர்கள்ட்ட பெரும்பாலும் இருக்காது. மத்திய அரசுடைய இன்றைக்கி சொல்கிறேன், ஷாஜகான் அமைச்சர் வக்பு திருத்த மசோதாவை அந்த சட்டத்தை நாங்கள் அமல்படுத்த மாட்டோன்றாங்க. பாஜக தலைவர்கள் யாராவது ரியாக்ட் பண்ணாங்களா? இல்லை. வக்பு திருத்த மசோதாவில் என்ன இருக்குன்னா அவங்களுக்கு தெரியுமா? அதுதான் பிரச்சனை. இப்படி தான் இவர்கள் கதை ஓடிக்கிட்டே இருக்கும். மத்திய அரசுடைய எந்த ஒரு விஷயத்தையும் கொண்டு போக மாட்டாங்க. இப்போ மத்திய அரசோட சம்மந்தப்பட்டது தான் இந்த நெடுஞ்சாலை. அந்த நெடுஞ்சாலை இதில் டெண்டரில் கிட்டத்தட்ட 200 கோடி ரூபா கூடுதலாக வச்சு கொடுத்துருக்காங்கன்னா அறப்போர் இயக்கம் தேர்தலுக்கு முன்னாடியே குற்றச்சாட்டு. கிலோமீட்டருக்கு 10 கோடி அதிகமாக இருக்குது. இன்றைக்கி அதை ரத்து பண்ணி இது பண்ணுறாங்க. அப்போ இந்த விவகாரத்தை பெருசாக எடுத்து பேசணுமா? உடனே அறிக்கைலாம் வரணுமா? நயினார் நாகேந்திரன் எங்கே போனார்? இப்படி தான் இவர்கள் அடுத்த செகண்ட். அதானுங்க உங்கள் வேலை. நம்ம என்ன பண்ணுறோம்? நம்முடைய வேலை என்ன? ஏதாவது ஒரு விஷயம் வந்தால் அடுத்த செகண்டு இல்லை இன்றைக்கி உடனே இந்த விஷயத்தில் நம்ம ரியாக்ஷன் எடுக்கணும், பண்ணணும்னு பண்ணுறோம்ல. அரசியல்வாதிகளும் இப்படி தானே பண்ணணும். இதில் பாருங்கள், நாங்கள் சொன்னோம், இவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, மத்திய அரசுக்கு குறை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, தரமில்லா சாலையை போட்டு இது மாதிரி பண்ணுறாங்க. அப்போ இந்த மாதிரி விவகாரத்துலலாம் பாஜக எப்படி இருக்குது? மத்திய அரசுடைய திட்டங்களில் கூட எப்படி இருக்குது? விலைவாசி உயர்வு இந்தியா கூட்டணி இன்றைக்கி கூட்டம் நடத்துகிறாங்க. இவர்கள் அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்க? நீட்லேருந்து பல விஷயங்கள் இன்றைக்கி நாங்கள் இந்தியா கூட்டணி இதுன்றாங்க. அதுக்கு நீங்கள் பதிலடி கொடுக்கணுமா வேணாமா? அந்த கொடுக்கறதுக்கு என்ன பண்ணாங்க? இப்போ இதில் அண்ணாமலை இருந்தால்
ரியாக்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்கும். ட்விட்டரில் வரும், அறிக்கையில் வரும், Press meet தெளிவாக இருக்கும். இருக்கும், ப்ரெஸ்ஸுக்காரங்க புரிகிற மாதிரி இருக்கும், மக்களுக்கும் புரிகிற மாதிரி இருக்கும். அப்போது இந்த இடத்துல மைனஸ் வந்து ஆரம்பத்துலேருந்தே இருக்குது. நடுவில் அண்ணாமலை வந்து தன்னையும் வளர்த்து கொண்டு பாஜகவையும் கொஞ்சம் கொண்டு போயிட்டு மறுபடியும் வெளியே போயிட்டார். வெளியே போவதனால எங்களுக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை, அண்ணாமலை இருந்ததுனால எங்களுக்கு ஒன்றும் லாபம் இல்லைன்னு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பச்சை பெரிய பூசணிக்காவை சோத்துக்குள்ளே மறைக்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ணாமலை இருந்ததுனால பாஜகவுக்கு லாபம் இல்லையா? பாஜகனால அண்ணாமலைக்கு லாபம், அண்ணாமலைனால பாஜகவுக்கு லாபம் இல்லையா? பட்டி தொட்டி எங்கே கொண்டு போனாங்கல்ல, 18% வரைக்கும் கூட்டணியாக கொண்டு போனார். கொண்டு போனார்ல. அப்போது அந்த மாதிரி விவகாரங்கள்லாம் ஒன்றுமே இல்லை அவர் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அவர்களுக்கு என்ன நிம்மதினா, எனக்கு இருந்தாலும் பிரச்சனை இல்லை, போயிட்டாப்புல, இனி நமக்கு பிரச்சனை இல்லைன்ற மாதிரி. அதனால் அண்ணாமலை போனது பாஜகவுக்கு நஷ்டமாக லாபமானு கேட்டால், பாஜக என்கிற குட்ஸ் ட்ரெயின் ஓடிக்கிட்டு இருக்குது, அது வாட்டில் வழக்கமாக ஓடிக்கிட்டே இருக்கும். அண்ணாமலை கொஞ்சம் இந்த என்ன சொல்ல வந்தே பாரத் மாதிரி கொஞ்சம் ஸ்பீடு பண்ணார். ஓகே, மறுபடியும் அந்த இன்ஜினை கழட்டி விட்டாங்க, மறுபடியும் அது பழையபடி மெயில் எக்ஸ்பிரஸ் என்ன சொல்லுவாங்க, மெயில் சொல்லுவாங்கள்ல, நின்று போகும், அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும். தண்டவாளமோ ட்ரெயினுக்கோ பிரச்சனை இல்லை, ஏன்னா தேசிய கட்சி. ஆமாம், யாராவது ஒருத்தர் தலைவராக போட்டு அவர் அப்படியே உருட்டிக்கிட்டு போய்கிட்டு இருப்பார். அதிமுக திமுகவை கடுமையாக எதிர்க்காமல், அதுவும் இப்போ ஆளுங்கட்சியாக தாவேக்காவே கடுமையாக விமர்சனம் பண்ணாமலாம் கட்சி வளர்க்கவே முடியாது. நீங்கள் மக்கள்கிட்ட போய் சேரணுன்னா ஆளுங்கட்சிக்கு எதிராக ஓகே, ஆக்கப்பூர்வமான ஒரு இதை பண்ணணும். அது பண்ணலன்னா நீங்கள் அப்படியே தான் போய்கிட்டு இருக்கணும். அதனால் பாஜகவுக்கு நஷ்டமும் கிடையாது, லாபமும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தேசிய கட்சியாக பாஜகவால் இங்கே காலை உணவே முடியல. அதனால் அண்ணாமலை கொஞ்சம் ஒரு ஸ்பீடை கொடுத்தாரு, மறுபடியும் அவர் வெளியே போயிட்டார். மறுபடியும் நீ என்ன சொல்கிறதுன்ட்டு மறுபடியும் இவங்க வழக்கம் போல் போய்கிட்டு இருப்பாங்க. ஸோ அண்ணாமலைக்கு இப்படிப்பட்ட வளர்ச்சி சார் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இந்த புதிய கட்சி தொடக்கம் நிறைய பேர் சேர்ந்துக்கிட்டே இருக்காங்க. பல தடவை பேசிட்டோம், போன இதுலேயும் பேசிட்டோம். அது அண்ணாமலையுடைய வளர்ச்சி அண்ணாமலையுடைய கையில் தான் இருக்குது. உன் வாழ்க்கை உன் கையில்ன்ற மாதிரி அவர் என்ன மாதிரி ரோல் எடுக்க போகிறாருன்றதை பொறுத்து. ஓகே, அவர் முன்னாடி க்ளீன் கிரவுண்டு இருக்குது, யாரை வேணால் விமர்சனம் பண்ணலாம். காங்கிரஸை பண்ணலாம், பாஜகவை பண்ணலாம், அதிமுக பண்ணலாம், திமுகவை பண்ணலாம், தாவேகாவை பண்ணலாம், தாவேகாவை கூடுதலாக பண்ணலாம். ஏன்னா அவங்க தான் ஆட்சியில் இருக்காங்க. அப்போ இந்த அரசு எப்படி செயல்படுறதுன்றதை அவர் கொஞ்சம் அடிக்க வேணான்ட்டு கொஞ்சம் லூஸ் விட்ருக்காருன்னு வச்சிங்களேன், இல்லை தன்னை கொஞ்சம் வளப்படுத்திக்கிறதுக்கு. ஆனால் இந்த ஒதுங்கி நிற்கிறது கூட தப்புன்னுவேன், திடீர்னு அப்படி ஒன்றுமே இல்லாமல் இது இல்லாமன்றது. அதனால் அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அடுத்து ஒரு 2-3 மாதத்தில் இறங்கி இயக்கான ஆரம்பித்து ஓட ஆரம்பித்தார்னா அன்னன்னைக்கு வர்ற பிரச்சனையை ஒட்டி அன்னன்னைக்கு. இப்போ நீங்கள் நிகழ்ச்சி இன்றைக்கி இப்போ இந்த இது எடுக்கிறீங்க, நாளைக்கு அடுத்த வாரத்துக்கு என்ன இருக்குன்னு உங்களுக்கு என்ன தெரியும்? அது அந்தந்த இஷ்யூவை பொறுத்து தான் நாம் எப்படி எடுத்து அதை எப்படி ஒரு தம்ப்நெயில் போட்டு ஒரு மிஸ்லீடு போட்டு நீங்கள் போட மாட்டீங்க. நான் மோஸ்ட்லி மிஸ்லீட் நான் போடுறதே கிடையாது, டைட்டில் போடுறதே கிடையாது. சும்மா எல்லாருக்கும் பொதுவாக சொல்கிறேன், ஒரு மிஸ்லீடு போட்டு அவனை எப்படி பிடிச்சி உள்ளே இழுத்து பண்ணுறோம்ல. இப்போ தேர்தல் முடிஞ்சோன்னு நம்ம என்ன சொன்னோம், நினச்சோம் தேர்தல் முடிஞ்சோன்னா ஒன்றுமே இருக்காதுங்க, அப்படியே உக்காந்துக்கணும். ஆனால் தேர்தல் முடிவே பரபரப்பு, பெரிய பரபரப்பு. தேர்தலுக்கு முன்னாடி உள்ள பரபரப்பு மாதிரி வந்துடுச்சு. ஆமாம், அதை விட பெரிய பரபரப்பு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஆட்சி மற்ற இது இன்னை வரைக்கும் அந்த பரபரப்பு ஓடி அது முடிஞ்சவொன்னே அண்ணாமலை கட்சி ஆரம்பிக்கிறது, அப்புறம் திமுகவினர் அவர்கள் சவால் விட்டுக்கிறது, கண்டபடி அவதூறு பேசுறது, இந்த மாதிரி விஷயம். இது எல்லாமே வந்து தினம் தினம் ஏதோ ஒரு பரபரப்பு. இந்த பரபரப்பில் சிலருக்கு வந்து சில விஷயங்கள் கூடுதல் பரபரப்பாக இருக்கும். இப்போ இவர் மாரிதாஸ் கைது எடுத்திங்கன்னா சிலர் வந்து அதை மட்டுமே பிரதானப்படுத்தி பெருசாக ஒரு வீடியோ போட்டு அது ஒரு இது பண்ணி பேஜ் பார்க்கலான்னு பார்ப்பாங்க. இப்போ எங்களை போன்ற ஆட்கள் பெருசாக அந்த மாதிரி விஷயங்கள் நாங்கள் தொடமாட்டோம். நம்ம வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸு இந்த மாதிரி விஷயங்களில் தான் போவோம். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாணி இருக்கும். அந்த மாதிரி தான் அண்ணாமலை எந்த பாணி எந்த மாதிரி கொண்டு போக போகிறாரோ அதை ஒட்டி அவர் வளர்ச்சி அடைவார். ஓகே சார். சார் திமுக அதிமுக 2 கட்சியுமே வந்து அமைப்பு ரீதியாக கொஞ்சம் கட்டமைப்பை வந்து பலப்படுத்த போகிறாங்க. ஒரு கிட்டத்தட்ட திமுகவிலேயே பொறுத்த வரைக்கும் கட்சி மாவட்டம் ஒரு 70 கட்சி மாவட்டம் தான் இருக்குது. அதை 100 வரைக்கும் கொண்டு போகிற பிளான் அவங்களுக்கு இருக்குது. குறிப்பாக சென்னையே வந்து சேகரபாபுடைய ஆதிக்கத்தை உடைப்பதற்கு புரசைவாக்கம் ரங்கநாதனுக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற டாக்ஸ் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ கூட புரசைவாக்கம் ரங்கநாதனுக்கு தான் கொடுப்பாங்களே தவிர புதுசாக ஒரு 4 பேரை இளைஞர்களை கொண்டு வர மாட்டாங்க. தெரியுதா ஏன் இவர்கள் இப்படி இருக்காங்கன்னு? முதல்ல ரீஸ்ட்ரக்சர் பண்ணுற வேலை பண்ணுறாங்க. சார் அது உண்மைதானா சார்? ரீஸ்ட்ரக்சர் நடந்துக்கிட்டு இருக்கு, நடத்தி தான் ஆகணும். ஓகே. ஆனால் அதை எப்படி நடத்த போகிறாங்கன்றது தான் மேட்ரு. அதிமுக ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்குள்ளேயே கட்சி பாதி பேர் அங்கே போயிட்டாங்க. இந்த தாய் வாத்து இது பண்ணுறதுக்குள்ளே அந்த குஞ்சுகள் ஓடும், அங்கங்கே தெரிச்சு ஓடும், அப்படி இப்படி ஓடும். கோழி குஞ்சு பார்த்தீங்கன்னா அப்படி ஓடிக்கிட்டு இருக்கும்.
அதை சில பருந்துகள் காக்காங்க தூயின் போயிடும். அந்த மாதிரி தான் நடக்குது. தாவேகாக்கு போயிட்டு இருக்காங்க. அப்போ இவர் கூப்பிட்டு அணைச்சி வச்சு அதுக்கப்புறம் எதிர்ப்புலாம் காமிக்கணும்னு நேற்று ஒரு பெரிய ஸ்பீச் கொடுத்துருக்காரு. தாவேகாவெல்லாம் கடுமையாக சாடியிருக்காரு. அதிமுகலையும் என்ன நாங்கள் வந்து தோல்வினா என்ன, 42ன்றது என்ன, இந்த மாதிரி பல விஷயங்கள் பேசியிருக்காரு. அவர் அதெல்லாம் பேச்சில் மன்னர், அந்த பேச்சில் என்ன பேசினாலும் கட்சி ஸ்தாபன ரீதியாக கொண்டு போகிறதுல என்ன மைனஸ் இருக்குது, யார்கிட்ட மைனஸ் இருக்குது, ஏன் கூட இருந்து அவ்வளோ விசுவாசிகளை ஓடுறாங்க, ஏன் நம்பிக்கை இழக்கிறார்கள், அதான் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் வந்து ஒரு அதிமுக பொதுச் செயலாளர் கன்சிடர் பண்ணி அங்கேயும் வந்து இள ரத்தம் பாய்ச்சிற வேலையை பண்ணாங்கன்னா ஸ்பீடப் ஆகும். இங்கே என்னென்னா திமுகவில் உங்களுக்கு குழு போட்டாங்க. குழு ஃபுல்லாக எடுத்துருக்குது டீட்டெயில். எல்லாருக்கிட்டுமே எல்லோரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாவட்ட செயலாளர் மோசம், பகுதி அந்த இவங்க ஒன்றிய செயலாளர்கள், வேட்பாளர்கள், இந்த மாதிரி பல குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு. மாவட்ட அமைச்சர்கள் இவர்களுடைய செயல்பாடு, இந்த மாதிரி பல குற்றச்சாட்டுகள் வச்சுருக்காங்க. யாரும் மாநில தலைமை மேலே வைக்க மாட்டாங்க. ஏன்னா நேரடியாக அவங்களோட இது கிடையாது. அப்போ நீங்கள் இது ஒரு வகையான டெக்னிக். இது நீங்கள் ஓவரால் கொண்டு போனீங்க வச்சிங்க, எல்லாம் மாநில தலைமை மோசையா, அவர் மாப்பிள்ளை மோசம், நிறுவனம் வச்சு பண்ணீங்க, ஸ்ட்ராட்டஜி டீம் வச்சு பண்ணுங்க, இப்படி யாருமே சொல்ல. ஏன்னா சொல்ல தைரியம் கிடையாது. எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க. நம்ம விசாரித்த வரைக்கும் நாங்களே 2-3 மாவட்ட ஆட்களை கேட்டப்போ எங்கள் மாவட்டம் சரியில்லைன்னு சொன்னாங்க, எல்லோரும் சொன்னாங்க. அப்புறம் அமைச்சர் சரியில்லைன்னு சொன்னாங்க, அது சொன்னாங்க தான். இப்போ சென்னையில் எடுத்துக்கிட்டால் மாசு, சிற்றரசு, வேலு, இவர் சேகர் பாபு, இவங்க மேலே எல்லார் மேலே கடுமையான குற்றச்சாட்டு போயிருக்குது. இப்படி தான் போவோமே தவிர மெயின் பிரச்சனை என்ன திமுகவுக்கு அப்படின்றதில் அந்த இதை இப்போவும் இவர்கள் தொடரல, அட்ரஸ் பண்ணல. நான் அதனால தான் அன்னைக்கு கூட ஒரு இதில் 2-3 இதில் குறிப்பிட்டிருந்தேன். என்னென்னா இருட்டில் தொலைச்சிட்டு வெளிச்சத்தில் தேடுறாங்க. இருட்டில் தொலைத்ததை இருட்டில் தான் தேட முடியும், வெளிச்சத்தில் தேடினா கிடைக்கும். அப்போ இவர்கள் அதுக்கு தயாராக இல்லை. திமுகவை ரீஃபார்ம் பண்ணோன்னா இவர்கள் பல விஷயங்களை பண்ணணும். சும்மா வச்சுக்கிட்டு ஜென்சி கூட்டம் நடத்துகிறேன்னு சொல்லிட்டு ஜென்சியை பெற்ற அப்பாக்களெல்லாம் வச்சு கூட்டம் நடத்துறது அதெல்லாம் கிடையாது. பழையபடி மாணவர் அணி, இளைஞர் அணி அமைப்புகளை ஸ்ட்ராங் பண்ணணும். அதுலேருந்து லீடர்ஸை கொண்டு வரணும். மாவட்ட செயலாளர் நியமனங்கள், இந்த மாதிரிலாம். இந்த பத்திரிகைகள் உருட்டுற மாதிரி இவரை நீக்கிட்டு சேகர் பாப்பை எடுத்துகிட்டு ரங்கநாதனை போடுறேன், இவங்க யார் பணம் செலவழிப்பாங்களோ, யார் மேய்ப்பாங்களோ அவங்கள போடுறேன்னா மீண்டும் மீண்டும் மேய்ப்பர்கள் மட்டும்தான் இருப்பாங்க, மற்றவங்களாம் செம்மறியாளர்களாக தான் இருப்பாங்க. அண்ணா காலத்துலேயோ மற்றவர்கள் காலத்துலேயோ அது இல்லை. மேய்ப்பர்களாக பலர் உருவாக்கிட்டே இருந்தாங்க. இங்கே வந்து அது கிடையாது. ஜெயலலிதா கூட பாருங்கள், தெரிஞ்சோ தெரியாமலையோ ஒருத்தர் இருப்பார், தூக்கி அடிச்சுட்டு இன்னொருத்தர் முகம் தெரியாத பல முகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து விஜயபாஸ்கர்லாம் சாதாரணமாக மாணவர் அணியில் இருந்தவர். இந்த மாதிரி பலரும் வந்து தூக்கி கொண்டு வந்தாங்க. சரியில்லைன்னா தூக்கி போட்டுருவாங்க. இசைக்கு சுப்பையெல்லாம் வந்து ஒரு 20 நாள் கூட அமைச்சராக இல்லை. ஆமாம், 1 மாதம் கூட இருக்காது, தூக்கி அடிச்சிட்டாங்க. ரொம்ப பேருக்கு தெரியாது இசைக்கு சுப்பையா இருந்தாரா, சிவபதி எவ்வளோ நாள் இருந்தார், இந்த மாதிரிலாம் இவ்வளோ அமைச்சராக இருந்தாரா அப்படின்னு. ஏன்னா பர்ஃபார்மன்ஸு சரியில்லையா உடனே தூக்கி போடு, மந்திரி எந்திரி தான், அவ்வளோதான். அப்போ அந்த மாதிரி ஒரு இதனால்தான் அந்த கட்சி ஸ்ட்ராங்காகவே இருந்தது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த பழைய சம்பிரதாயம், இந்த சைனீஸ் குங்ஃபூ இருக்கும்ல, ஷாவ்லின் டெம்பிள் போயிருக்கீங்க, அந்த இதில் படத்தெல்லாம் காமிப்பாங்கல்ல, பார்த்தா ஒருத்தர் புதா பெஸ்ட் 2ன்னு இருப்பார், வயசானவர். அவரு கீழே ஒரு 10 வயசானவங்க இருப்பாங்க, அவரு கீழே 10 வயசானவங்க. இப்படியே தான், அதே ஷாவ்லின் டெம்பிள் மாதிரி தான் கட்சியை நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்போ அது வச்சுக்கிட்டுலாம் வந்து நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. என்ன தப்பு இருக்குது அப்படின்னா முதல்ல தலைமை தான் தப்பு இருக்குது. ஓகே, ஆட்சி நடத்தின விதம் இருக்குல்ல. விஜயை கூட விமர்சிக்கலாம் சார், விமர்சிக்கிறதுக்கு அவ்வளோ விஷயம் இருக்குது. அதை கூட அவங்க பண்ணாங்க. ஏடிஎம்கே தான் அதை விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த எல்என்டி முதல்ல ஏடிஎம்கே நேர்மையாக விமர்சனம் பண்ணுறாங்க, இவர்கள் நிலை தவறி விமர்சனம் பண்ணுறாங்க. குறிப்பாக சார் அந்த எல்என்டி இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் திமுக பண்ணி வச்ச வேலைக்கு நீங்கள் கிரெடிட் எடுத்துக்கிறீங்கன்னு வந்து எடப்பாடியார் அறிக்கை விடுறாரு. அதை திமுக அரசியல் பண்ணியிருக்கணும். திமுகவுக்கு பேச வேண்டிய கட்டாயத்துக்கு எடப்பாடியார் இருக்காரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கிற கேள்வி நமக்கு இருக்கு. பத்திரப்பதிவு நான் கூட ஒரு ட்வீட் பண்ணேன். பத்திரப்பதிவில் வந்து ஆன்லைன் முறையில் பதிவு பண்ணலாம். அது ஜனவரி மாதம் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் திறந்து வச்சது. அது பேர் ஸ்டார் 3.1 நினைக்கிறேன். ஆமாம், பேப்பர்லெஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் நினைக்கிறேன் சார். அதை வந்து இன்றைக்கி அறிவிப்புன்னு என்ன காரணம்னா, திமுக ஆதரவு செய்தியாளர்கள் இருந்த காலம் போய் தாவேக ஆதரவு செய்தியாளர்கள் அந்தந்த சேனலில் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இப்போ செக்ரட்டரியேட்டு மற்ற இது வராங்க. அவர்கள் ஏற்கனவே இருந்த அறிவிப்பில் ஒரு சின்ன கூடுதல் அறிவிப்பு வந்தால் கூட இவர்களுக்கு அது தெரியல அவ்வளோதான். அதுதான் நான் அப்படி தான் சொல்லுவேன். பெருசாக எடுத்து ஏன்னா இன்றைக்கி தான் இந்த அரசு கொண்டு வந்த மாதிரி போடுறாங்க.
சரி அவங்க போடுறாங்க, சின்ன பசங்க இப்போ தான் உருவாகுறாங்க, ரைட்டு. டெஸ்கில் இருக்கிறவங்க, எடிட்டருங்க, மற்றவங்கள என்ன பண்ணுறீங்க? உங்களுக்கு தெரியாதா? உங்கள் சேனல்லே போட்டிருப்பீங்க, ஜனவரி மாதம் ஆகுது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த சேனல்கள்லாம் எப்போ திருந்த போகிறாங்க? இதுதான் பிரச்சனை. நான் இதை எடுத்துகிட்டு ஒரு இந்த பத்திரப்பதிவு துறையில் இருக்கிற ஒருத்தருக்கு நான் அனுப்புகிறேன், இந்த ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவருக்கு. இதனால் நல்ல விஷயமா, இதில் என்ன நல்ல விஷயம் இருக்குது, இது என்ன, இதில் வேறு ஏதாவது இதில் விட்டுட்டுருக்காங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு நான் அவருக்கு அனுப்புகிறேன். அவர் பார்த்துட்டு இது வந்து திமுக கவர்மெண்ட்டில் ஜனவரி மாதம் கொண்டு வந்ததுங்க பேப்பர்லெஸ் ஒர்க்கு, இதில் வேறு சில விஷயங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் பேசுகிறேன் உங்கள்கிட்ட வந்து கூட. ஆனால் இது முழுசுமே திமுக கொண்டு வந்தது, அதில் இன்னைக்கு கொண்டு வந்த மாதிரி இவங்க பேசுகிறாங்க, அதான் சிரிப்பு வருது அப்படின்னாப்புல. அப்புறம் விசாரித்தா தான் தெரியுது, தம்பிகள் தாவேக ஆதரவு பத்திரிகையாளர்கள் செக்ரட்டரியேட் ரிப்போர்ட்டர்ஸாக மாறிட்டாங்க ஒவ்வொரு சேனல்லையுமே. அதில் தம்பிகள் உணர்ச்சிவசப்பட்டு இந்த அறிவிப்பு இன்றைக்கி வருது இல்லை, அன்றைக்கி போட்டாலும் இன்றைக்கி ஒரு அறிவிப்பு வருதுன்னா அந்த அறிவிப்பு எடுத்துகிட்டு இவங்க தான் கண்டுபிடிச்ச மாதிரி போடுறாங்க. அதுக்கு ஒரு பெரிய வரலாற்றில் முதல் முறையாக தமிழக அரசியல் என்ன சொல்லுவாங்க, இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாகன்ற மாதிரி அதில் தான் ஒவ்வொரு விஷயமும் எல்என்டியிலேருந்து எல்லாமே இந்த மாதிரிலாம் வரதுக்கு காரணம் அதுதான். அந்த செய்தியாளர்கள் பண்ணுற இது அந்த எடிட்டர்ஸும் மற்றவங்க வந்து கண்டுக்கிறது இல்லை சார். அந்த தவிர கூட எடப்பாடியார் தான் வந்து பேசுகிறாரு தவிர திமுக இருந்து பெருசாக திமுக யாருக்கு தெரியும்? திட்டம் சொன்னால் திட்டுவான். பெண் அமைச்சர் கீர்த்தனா வெளிநாட்டில் முதலீடு இருக்க போகிறாங்க, அதை எவ்வளோ வல்கராக ட்வீட் பண்ணுறாங்க தெரியுமா? கேரக்டர் அசாசினேஷன். அவங்க ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் போயிருக்காங்க, அங்கே ஒரு 10 பொம்பளை குழந்தைங்க ஒரு டான்ஸ் ஆட சொல்லுதுங்க, டான்ஸ் ஆடுறாங்க, அதில் என்ன தப்பு இருக்குது? நீங்களாம் போய் குறும்பர் கூட டான்ஸ் ஆனது இல்லையா? முதலமைச்சர் ஆடல, முன்னாள் முதல்வர். அது ஒரு நிகழ்ச்சி, கடந்து போங்க, அவங்களுடைய வேலையை விமர்சனம் பண்ணுங்க. எல்லா முதலீடும் ஆந்திராவுக்கு போயிடுச்சுன்னா 15 நாளில் எல்லா முதலீடும் போகாமல் இழுத்தா வைப்பாங்க? அவங்கள்ட்ட என்ன பிரச்சனை இருக்குது அதை சொல்லுங்கள். நம்ம விசாரித்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க, அந்த காமர்ஸ் அந்த டீமு இவங்களை, அதாவது எந்த ஆட்சி வந்தாலும் உடனடியாக அவர்களை கூப்பிட்டு தொழில்துறையை சந்திப்பாங்க. ஆனால் இவங்க வந்து இவங்கள அவங்க கேட்டப்போ கூட அப்பாயின்மெண்ட் கொடுக்கல அப்படின்றது தான் இது. அப்போ இதை தான் சரியில்லைன்னு அவர் முதல்வர் கவனம் வரைக்கும் கொண்டு போகணும். ஒரு தொழில்துறை அமைச்சர் எப்படி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கிற ஆளை எப்படி தொழில்துறை அமைச்சராக வச்சுருக்கீங்கன்னு. அப்போது முதலீடுலாம் போயிடுச்சு. நான் கேட்டேன், முதலீடுனா அப்படி இங்கே தோண்டி எடுத்து அங்கே கொண்டு போயிட்டாங்களா அப்படின்னு. இல்லை இங்கேயே இருக்காங்க. சரி, அங்கேயே முதலீடு பண்ணியிருக்காங்க. என்னங்க அப்போ நீங்கள் என்ன தலையில சொல்கிறீங்க? இங்கேயும் இருக்காங்க, அங்கேயும் முதலீடு பண்ணுறாங்கன்னா அது அந்த கம்பெனியோட இஷ்டம் இல்லை, அங்கே நல்லா வசதி பண்ணி தராங்க. ஆமாம், இருக்கலாம், விற்பனையை அதிகப்படுத்தணும்னு சொல்லிட்டு அங்கேயும் தொடங்குறாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் இதில் என்ன பண்ணணுன்றதை பண்ணி இங்கே கொண்டு வரதுக்கு வழியை பார்க்கணும். 15 நாளில் இதெல்லாம் சாத்தியமா? ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே இன்னொரு பிரச்சனை என்ன இருக்குது, தாவேக அமைச்சர்களுக்கு யாருக்குமே ட்ரைனிங் இல்லை. எஸ். ரெண்டாவது, இந்த சிவகுமார் ஒரு படத்தில் சரிதாவை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்குவார். அவர் கிராமத்தான். சரிதா வந்து படித்து ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஆட்சியராக வேறு இருப்பாங்க. சிவகுமாரால் அந்த இது நெருங்கவே முடியாது. என்னன்னாவோ அவங்க இறங்கி தான் வந்து இது பண்ணுவாங்க. ஆனால் அவர் சிவகுமார் தன்னை தானே தாழ்த்திக்கு தான் இது பண்ணுவார். அந்த மாதிரி இந்த அமைச்சர்கள் இந்த சந்தான பட காமெடியில் நீ டாக்டர்னு அடிக்கிற மாதிரி நீ மினிஸ்ட்ரின்னு போய் அடிக்கணும் போல். நான் சொல்லுவது தாவேக அமைச்சர்களுக்கு, நீங்கள் நல்லா செயல்பட்டாலும் நல்லா செயல்படனாலும் கெட்ட பேரும் நல்ல பேரும் உங்கள் அரசுக்கு தான், அந்த அதிகாரிகளுக்கு கிடையாது. அப்போ நீங்கள் அதிகாரிகள் சொல்கிற எல்லாத்தையும் கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் எது சரி தப்புன்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அதிகாரிகள் உங்களை ஏமாற்றுவாங்க, இல்லை நல்ல அதிகாரிகள் நல்ல இதை சொல்லுவாங்க. இல்லை சில அதிகாரிகள் போன கவர்மெண்ட்டில் நான் இதெல்லாம் சொன்னேன், செய்யலை, கேட்கல, இது வந்து நல்ல விஷயம் நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போது இது எல்லாத்தையுமே சீர்தூக்கி பார்க்குறதுன்றது ஒவ்வொரு அமைச்சருடைய தனிப்பட்ட இது. ஆனால் இவர்கள் என்ன அரசியல்லேருந்து எங்கேருந்து வந்திருக்காங்க சொல்ல முடியாது. ஸோ அமைச்சர்களுக்கு தனி பயிற்சி பற்றியே நடத்தணும். இல்லை, நடத்தக்கூடிய திட்டத்தில் வந்து தாவேகா இருக்குன்னு ஒரு நாளிதழில் வந்து செய்தி எழுதியிருந்தாங்க சார். அது தெரில. முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரிகளில் நன்றாக அந்த துறை சார்ந்து பெரிய ஆளாக இருப்பாங்கள்ல, ஆமாம், அவங்களெல்லாம் வச்சு இவர்களுக்கு வந்து உண்மையிலே ட்ரைனிங் கொடுக்கணும். நீங்கள் எப்படி பார்க்கணும், ஒரு விஷயத்தை எப்படி பார்க்கணுன்னு அவர்களை வச்சு எந்த அளவுக்கு ட்ரைனிங் கொடுக்கணுன்னா, உங்களை எப்படிலாம் ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள் ஏமாற்றுவாங்க, அதிகாரிகள் எப்படி ஏமாற்றுவாங்க, நீங்கள் அதில் எப்படி இருக்கணும், ஒரு திட்டத்தை நீங்கள் எப்படி பார்க்கணும். இப்போ இவர் தேவசகாயம் இருக்கார், முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி ஐயா ராம்தாஸ்கிட்ட இருக்கார். இப்போ அவரை கேட்டிங்கன்னா ஒரு விஷயத்தில் திட்டம்தான், அதில் சமூக ரீதியாக என்ன இருக்குது அப்படின்ற ஒரு பார்வை இருக்கும்.
எந்த திட்டத்துக்கு பின்னாடியும் ஒரு சமூக பார்வை இருக்கணும். இல்லைன்னா அது விட்டேச்சியாக போகும். அதிகாரிகளுக்கு எதை பற்றி கவலை இல்லைங்க. இப்போ டாஸ்மார்க் துறை ஐஏஎஸ் அதிகாரி கேட்டால், சார் நம்ம டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணோம் சார், நம்ம வந்து அங்கங்கே போடணும் சார்னு சொல்லிட்டு அப்படி தானே நடந்தது. ஹைவேஸ் முழுக்க கடை, ஹைவேஸ், ஸ்கூலு, பள்ளிவாசல் எல்லாம் திறந்தாங்களா? இன்றைக்கி உட்காந்து யோகியம் பேசிகிட்டு இருக்காரு முன்னாள் முதல்வர், எங்கள் ஆட்சி அப்படிலாம் நடந்ததுன்னு. இன்றைக்கி திறந்து வச்சேன். நீங்கள் இந்த பாரு பப்பு கலாச்சாரத்தை கொண்டு வந்தது யாருங்க? அதிமுக ஆட்சியில் கூட இல்லைங்க. அந்தளவுக்கு கடுமையாக கொண்டு வந்துட்டாங்க. அப்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யார் அனுமதிச்சது? இந்த ஐஏஎஸ் அதிகாரி தானே சொல்லியிருப்பாங்க, சார் இப்படிலாம் போனால் ஐஏஎஸ் அதிகாரி அவர் கீழே இருக்க அதிகாரிகள் இதெல்லாம் போனால் இவ்வளோ லாபம் வரும். இப்போ லாபத்தை மட்டுமே குறுக்கோளாக பார்த்து மாணவ செல்வங்களை பற்றி, வருங்கால தலைமுறை பற்றி, இப்போ இருக்கிற தலைமுறை பற்றி எதை பற்றியும் கவலைப்படல. அப்போது மதுபானம் இல்லாமல் மக்களால் இருக்க முடியாதுன்னா அதை குறைக்கிற வேலையும் பண்ணணும். அதை வந்து எவ்வளோ கட்டுக்குள்ளே வைக்கணுமோ அதையும் வைக்கணும். இன்றைக்கி நீதிமன்றம் கேட்டிருக்கா இல்லையா கல் பற்றி? ஏன் கல் கடை திறக்கூடாது? இதை தானங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். சீமான் முதற்கொண்டு எல்லாரும் அதானே சொல்கிறாங்க. கல் கடை திறந்தால்தான் உங்களுக்கு செலவு குறையும். குடிக்கிறவனுக்கு இந்த மது போதை பக்கம் போகிறவன் கல் பக்கம் போனான்னா செலவு குறையும், உடம்பு கெடாமல் இருக்கும். அதாவது 10 நாள் பொறுத்து சாவுறவன் 100 நாள் இருப்பான், 100 நாள் பொறுத்து சாவும். கல் ஒன்றும் அந்தளவுக்கு உங்களை கொடுமையாக உங்களை லிவரை பாதிக்கிறது அந்த மாதிரிலாம் கிடையாது. கல்லில் அந்த இதெல்லாம் கிடையாது. கல் போதை, அந்த போதையுடைய தன்மை எந்த அளவுக்கு பாதிக்குமோ அதுதான் பாதிக்கும். ஆனால் இது கெமிக்கல். இது நம்ம நாட்டுக்கு சீதோஷ்ணத்துக்கே தேவையில்லாத ஒன்று. ஹார்ட் ட்ரிங்க்ஸ் இது. ஆக்சுவலாக கல் குளிர்ச்சின்னுவாங்க, எனக்கு தெரில. எனக்கு ஒரு மரத்து கல் சாப்பிட்டா அது வந்து அதெல்லாம் சொல்லுவாங்க. நம்ம பதநீர் தான் குடிச்சிருக்கோம். அப்போ கல் பதநீர் இந்த கல் இறக்கிறதுக்கெல்லாம் அனுமதி கொடுத்தா இந்த அரசு அதை பரிசீலிக்கணும். கல் கடை திறந்தா உண்மையிலே நல்லது. ஏன் சொல்கிறேன்னா, கவர்மெண்ட்டுக்கு வருமானம் குறையும், ஆனால் மக்கள் நல்லா இருப்பாங்கல்ல. அந்த மாதிரி தான் யோசிக்கணும் நீங்கள். சரி, குறிப்பாக இந்த டாஸ்மார்க்கை பொறுத்த வரைக்கும் பல்வேறு நிர்வாக சீர்திருத்தத்தை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு அமைச்சர் சொல்கிறாரு. உண்மையிலேயே நல்ல விஷயம் தான். சில இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அட்டை பெட்டிக்கு வந்து 90 ரூபாய் ஹாட்டுக்கு வாங்குறது, பீருக்கு 60 ரூபா வாங்குறது, இதெல்லாம் வந்து அரசினுடைய கஜானாவுக்கே இப்போ நம்ம போகிற மாதிரி நாங்கள் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட இதன் மூலமாகவே ஆண்டுக்கு ஒரு 1200 கோடி அரசு. இது என்னன்னு எனக்கு தெரியல. ஓகே, ஏன்னா அவங்க தரப்புல தான் அறிக்கை விட்டுருக்காங்க. இது எல்லாம் ஏற்கனவே இருக்குது தான், போய்கிட்டு இருந்தது தான். ஓகே, இவங்க வந்து புதுசாக ஒரு தப்பான விஷயத்தை பரப்புகிறாங்கன்றாங்க. இது ஒருவேளை இந்த பத்திரப்பதிவு மாதிரி அந்த மாதிரி இருந்தால் சரி. அதனால் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறத நிப்பாட்டுங்க. நான் சொன்ன மாதிரி இந்த பாட்டிலுக்கு இந்த டெபாசிட் வாங்குறதுன்றது கேட்டால் கோர்ட்டு உத்தரவு அதுன்றீங்க. அதற்கு கோர்ட்டு உத்தரவாகவே இருந்தாலும் நீங்கள் அதை வேறு வகையில் அதை நடைமுறைப்படுத்தலாம். அவங்கள்ட்ட தான் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த எம்ஆர்பி ரேட்டுக்கே அவங்கள்ட்ட விற்க சொல்லிவிட்டு தனியாக ஒரு பகுதியில் ஒரு ஏரியா, ஒரு ஜோனுக்கு ஒரு குடவுன் மாதிரி வச்சு அதுக்கு ஒரு 4 பேரை வேலைக்கு போட்டு பாட்டில் வாங்குற இது பண்ணி அதில் கமிஷன் மாதிரி அவங்களுக்கே கொடுத்தாலே போதும். இல்லை தனியார் கையில் டெண்டர் கொடுத்தாலும் அவன் பாட்டிலை வாங்கி அவங்க ரீசைக்கிள் பண்ணி கொடுத்துருவான். அந்த மாதிரி தான் நீங்கள் யோசிக்கணும். எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த டாஸ்மார்க்லேயே பண்ணி சம்பாரினா அவன் அங்கே கொஞ்சம் எடுக்கிறான், இவன் கொஞ்சம் அடிக்கிறான். கேட்டால் அதுக்கு காரணம் சொல்கிறான். கரண்ட் பில் யார் கட்டுறது? அதுக்கு கரண்ட் பில்லு கவர்மெண்ட்டு கட்டணும். வாடகை யார் கட்டுறது? வாடகை கவர்மெண்ட்டு கட்டணும். பாட்டில் ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா டேமேஜ்னு எழுதி சைன் பண்ணி ரிட்டர்ன் எடுக்கணும். இது எல்லாத்தையும் நீயே பார்த்துக்கோன்னு சொல்லி, ஆனால் நீ கொள்ளடிச்சிக்கோ. யார்கிட்ட கொள்ளடிக்கணும்? குடிக்க வரவன்ட்டு அடி அப்படின்னா அதுதானே தப்பு. நாங்கள் பாட்டிலில் 24 பாட்டிலில் ஒரு பாட்டில் உடஞ்சிச்சின்னா அதுக்கும் நாங்கள் தான் துட்டு தரணும். 140 ரூபா. நாங்கள் எங்கே போகிறது? இவங்கள்ட்ட தான் வாங்கணும்னா 140 ரூபா. 140 ரூபானா அது விற்கிற விலை தான். அது என்ன 15 ரூபா 20 ரூபா இருக்கும். ஒரு பாட்டில் டேமேஜ்னு ரிட்டர்ன் கொடுத்துடணும், இல்லை தூக்கி போட்டுடணும். டேமேஜை ரெக்கார்ட் பண்ணிக்கணும். இதை தானே பண்ணணும். அந்த பார்கோட் நம்பர், இந்த பார்கோடு நம்பர் உள்ள பாட்டில் டேமேஜ்டு, வேலை முடிஞ்சுது. வர்ற சூப்பர் தான். அட்டை பெட்டிக்கு இது அதுக்கு இதுன்னா இறக்கிறதுக்கு லோடிங் மேனு துட்டு கொடுக்கணும்னா அப்புறம் எதுக்கு வேலைக்கு வைக்கிறீங்க? இது எல்லாம் சரி சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆனால் இதை வச்சு பெரிய அளவில் பணம் ரொட்டேஷன் ஆகுது, கொள்ளையடிக்கப்படுது, பலர் பாக்கெட்டுக்கு போகுது. அப்போது பாதிக்கப்படுறது அங்கே யார்? பொதுமக்கள். குடிமகன் பொதுமக்கள் தானே. அப்போது நீங்கள் இதெல்லாம் முன்னாடி நியாயப்படுத்தியிருந்தாங்க. அதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபருக்கு பணம் லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் அப்படி கொடுத்துட்டு வரவன் என்ன பண்ணுவான்? 5 லட்ச ரூபா கொடுத்துட்டு வந்தால் அவன் 50 லட்ச ரூபா சம்பாதிக்க பார்ப்பான். கரெக்டாக? 50 லட்ச ரூபா அவன் சம்பாதிக்க பார்க்கும்பொழுது நீங்கள் போய் பொதுமக்கள் பிரச்சனை ஆகும். அவன் அரசு அதிகார திமுறை காமிப்பான்.
எங்கே வேணால் சொல்லிக்க போ அப்படின்வான். ரெண்டாவது என்ன பண்ணுவான், அங்கே இருக்கிற போலீஸை கூப்பிட்டு அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தாருன்னு பண்ணுவான். மூணாவது என்ன பண்ணுவான், உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அவன் வேலையே நிறுத்தி வச்சுருவான். கடைசியில் என்ன ஆகுனா, இவன் எங்கேயும் போக முடியாது. ஏன்னா நீங்கள் மேலே போய் போன ஆட்சியிலலாம் அப்படி தான் சொல்கிறாங்க, நீ எங்கே என்ன வாங்குறேன்னா இப்போ எங்கே வேணா போய் சொல்லிக்கப்போ. இந்த தன்மை ஏன் வந்துச்சு, நான் துட்டு குத்து வந்தேன், நான் இப்போ துட்டு குத்தானே வந்தேன், ட்ரான்ஸ்ஃபரு நான் எடுத்து தான் தீருவேன் அப்படின்னு. அப்போ அதெல்லாம் தடுக்கணும்னா அந்த ட்ரான்ஸ்ஃபர் இதெல்லாம் இருக்குல்ல, இந்த கவர்மெண்ட்டு சொல்கிறாங்க வெளிப்படையாக நாங்கள் பண்ணுறோம், கவுன்சிலிங் முடிஞ்ச உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம்லாம் சொல்கிறாங்க. இது எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணாங்கன்னா, இப்போ பல பேர் என்ன சொல்கிறாங்க, வந்தால் ஒரு 2-3 மாதம் 6 மாதம் அப்படி தான் இருப்பானுங்க, அதுக்கப்புறம் பாரியான்றாங்க. அதுக்கப்புறமும் கரெக்டாகவே இந்த இதெல்லாம் மாற்றி கொண்டு போனாங்கன்னா எல்லாரும் அதுக்கு பழகிடுவாங்க, ஜனங்களும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் இந்த விஷயத்துலலாம் தான் கவர்மெண்ட்டுக்கு நல்ல பேர் இருக்கும். ஓகே சார், குறிப்பாக அப்படி அதிமுக பற்றி சில பல கேள்விகள் இருக்குது சார். ஒரு பெரிய நபர்கள் புள்ளிகள் போய்கிட்டே இருக்காங்களே சார் தாவேக்காவுக்கு. நம்பிக்கையின்மை தாங்க காரணம். ஒரு கட்சி தோல்வியில் இருக்குது, அந்த கட்சி சின்னத்தில் இருந்து நம்ம ஜெயிச்சிருக்கோம். ஸோ அந்த கட்சி நமக்கு எல்லாமும் கொடுத்துருக்கு, பேர் புகழ் எல்லாமே கொடுத்துருக்கு. அதையும் மீறி இப்போ ஒரு கிரைசிஸில் இருக்குது. அந்த நேரத்தில் கட்சியை விட்டு போகிறதுங்கிறது அவங்க மீது ஒரு நம்பகத்தன்மை உருவாக்குமே சார். அதை யாருமே புரிஞ்சுக்க அந்த மாட்டேங்கிறாங்க. கட்சி இருக்கிறது போகிறது இந்த உருட்டுலாம் தனிங்க. எல்லா கட்சியுமே எல்லாருமே வியாபாரம் தான். அரசியலை சேவையாக செஞ்சு வந்த காலம்லாம் போயிடுச்சு. இப்போ ஒரு சின்ன தாவேக்காலே எடுத்துக்கங்க, நீங்கள் கவர்மெண்ட்டு க்ளீன் கவர்மெண்ட்டு கொண்டு வருவோம் அதெல்லாம் சொல்கிறீங்க, கட்சியில் எப்படி இருக்குது, மாவட்ட செயலாளர்லேருந்து நிர்வாகிகள் நியமனத்துலேருந்து. அதனால் இந்த முதலாளித்துவ உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துகிட்ருக்கோம். எல்லாமே பணம் எப்படி பண்ணுவது அப்படின்றத இதில் நோக்கத்தான் வர்றாங்க. பொலிட்டிக்கலுக்கு வர்றதும் அதுதான். ஏன் இப்போ உட்காந்து எல்லாரும் தாவேக்காவை போய் மொச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, லைனில் நின்று கூட்டத்தில் இடிபாடுகளை சிக்கி அப்படி தாவேக்காவில் சேர்கிற அளவுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் அவ்வளோ சேவை செய்ய போகிறாங்களா தாவேக்காவில் போய்? ஏன் அது அதிமுகலேருந்து பண்ண முடியாதா? அப்போ அங்கே என்ன இடிக்குது, லாபம். இங்கே இருந்தால் இனி நமக்கு எதிர்காலம் இல்லை. அங்கே போனால் ஏதாவது ஒரு பதவியை வாங்கி ஏதாவது ஒரு வாரியமோ இல்லை உள்ளாட்சியில் ஏதாவது வாங்கணும்னா அதன் மூலயமாக இங்கே இழந்த நஷ்டத்தை அங்கே ஈடுகட்டிக்கலாம். நீங்கள் கேட்குறீங்களே, இந்த சின்னம், இந்த இது, அந்த பற்று, அந்த சின்னம், அந்த இது இருந்தாலும் மேலிடத்துக்கு துட்டு கொடுக்காமையா சீட்டு வாங்கியிருப்பாங்க? இல்லை மேலிடம் துட்டு கொடுத்து இவங்களும் ஒரு பெரிய அமௌண்ட்டை வாக்காளர்களுக்கு கொடுத்து செலவழித்து தோற்று போயிட்டாங்க. பல பேர் இன்றைக்கி அதிமுகவில் ஜெயிச்ச எம்எல்ஏக்களை 0, அவ்வளோ செலவு பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. ஆட்சி வரும் நம்பினாங்க, இல்லை என்ன பண்ணுறது, அதில் தான் இந்த மாதிரி போயிட்டா நம்ம எதாவது தேத்திக்கலாம் அப்படின்னு இவங்கெல்லாம் தோற்று போயிட்டாங்க, செலவழித்து தோற்று வேறு போயிட்டாங்க. அப்போ இவங்களுக்கு என்ன, இது பிரச்சனை இல்லை, வெளியில் போனால் கட்சி தாவல் தடை சட்டம் எதுவும் நம்மளை கட்டுப்படுத்தாது. ரெண்டாவது, இவர்கிட்ட என்ன பிரச்சனை, நம்ம சொல்கிற மாறுதல் எதையுமே கேட்க மாட்டேங்கிறாரு. அப்புறம் எதுக்கு இருக்கணும், எல்லாம் அவர் தான் முடிவு பண்ணுறாரு. தோல்விக்கு நீங்கள் அதிமுகவில் தோல்விக்கு பிறகு ஒரு கூட்டத்தை போட்டு எதனால் தோற்றோன்னு வெளிப்படையாக பேச வச்சு அதை ஒரு யார் எல்லாரும் தான் காரணம். அதுக்கு எல்லாத்துக்கும் மேலே மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பிட்டாங்க. திராவிட கட்சிகளே ஒன்றா பார்த்துட்டாங்க, திமுகவையும் அப்படி பார்த்துட்டாங்க, நம்மளையும் சேர்த்து பார்த்துட்டாங்க. அப்போ இதை களையிறதுக்கான வேலையை ஒரு எதிர்கட்சியாக நம்ம செயல்படணும். நமக்கு ஒன்றும் கைவிடலை ஜனங்க. 1,15,00,000 பேர் நமக்கு வாக்களிச்சிருக்கான், 42 எம்எல்ஏ கொடுத்துருக்கான். அப்போ நம்ம 47 கொடுத்துருக்கான். நம்ம அதை நோக்கி நகருவோம். இன்னும் பெருவெற்றியாக வாங்கிட்டார் அவர். 8 மாவட்டத்தில் 0 தாவேக்கா. ஆமாம், அந்த மாதிரி நம்மளும் ஒரு 8-10 மாவட்டத்தில் 0. அதோட ரொம்ப மோசம் திமுக தான். 3 மாவட்டத்தில் 24 சீட்டில் 42 சீட்டில் மிஞ்சி போனால் 4-5 தான் ஜெயிச்சிருக்காங்க. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கேடிசிசி ஃபுல்லாகவே கோட்டையில் பெரிய ஓட்டை. சரி பார்ப்போம், நம்மளுக்கு எதிர்காலம் இருக்குது, நம்ம இணைந்து செயல்படுவோம், அப்படி பண்ணுவோம்னு. அதனால இது எங்கே ஆரம்பிச்சதுன்னா பாஜகவோட கூட்டணி வச்சதுலேருந்து ஆரம்பிச்சது. ஓகே, யாரையும் கேட்காம வச்சாங்க அப்படின்னு. ஏற்கனவே அதிமுகவுக்கு பிரச்சனையாக இதுதான் அப்படின்னு. அடுத்து தாவேகா கூட கூட்டணி போவதில் தவிர்த்ததில் ஒரு கோபம். அடுத்து அப்படியே போய்கிட்டு அவன் ஜெயித்த உடனே இவங்கள்ட்ட தான் வர்றாங்க. அங்கேயே நீங்கள் கோட்டை விட்டோன்னே காங்கிரஸ் உள்ள விட்டீங்க. இப்படி ஒவ்வொன்றா உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணிகிட்டே போவீங்க. ஏதாவது ஒரு பாசிட்டிவ் இருக்கா? இப்போ இந்த கணவன் மனைவி வெளியில் போகிறாங்க,
ஏதோ ஒரு இது ஒரு இப்படி தான் பண்ணோம் அப்படி தான் பண்ணோன்னு ஒய்ஃப் சொல்லிட்டே இருக்காங்க. நல்லதாக இருந்தால் பிரச்சனையே இல்லை, கணவனுக்கு பிடிக்காதனாலும் கம்முன்னு. தப்பாகிடுச்சுன்னா ஒன்னால தான். நான் படித்து சொன்னேன், கேட்டியா? இதை பண்ணாத, இது பண்ணி என் பேச்சை என்னை கேட்டிருக்கேன். நீ பண்ணி உன் திமிரு தனதுனாலே நீங்கள் அழிஞ்சு போச்சு போ. இந்த மாதிரி வந்திருக்கா இல்லையா? எல்லா இடங்கள்லையுமே. ஒரு நிறுவனத்திலே எடுத்துங்க, இப்போ யூடியூப்லேயே எடுத்துங்க, ஒரு ஹெட் இருப்பார், அவர் இஷ்டத்துக்கு பண்ணுவார். இல்லை சார், கீழே இருக்கவங்க சொல்லி பார்ப்பாங்க, சார் இப்போ இதுதான் ட்ரெண்டு, இப்படி தான் போகணும், இல்லை அதான் எடுக்கணும், இது பண்ணணும், அது பண்ணணும், சார் போக மாட்டேங்குது, அது பண்ணணும். 4-5 பேர் ஒவ்வொருத்தராக சொல்லிட்டே இருப்பாங்க. யார் சொல்லியும் கேட்கல. கடைசியில் மொத்தமாக ஒன்றும் இல்லாமல் உட்காந்து பெரிய விளம்பரம்லாம் கை விட்டு போகுது. கடைசியில் என்ன வரும்? ஹெட்டு கூப்பிட்டு கேட்டால் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க? சார் எங்கள் யோசனைலாம் சொன்னோம், நல்ல யோசனைலாம் சொன்னோம், எதையுமே ஒரு காதில் வாங்கலை சார், அவர் இஷ்டத்துக்கு தான் பண்ணார். சரி பண்ணுவார், ஏதாவது நல்லது பண்ணுவார்னு பார்த்தா இன்றைக்கி எங்கள் சம்பளத்துக்கே வேட்டு வைக்கிற லெவலுக்கு கொண்டு வந்து விட்டார். அப்போ என்ன பண்ண சொல்கிறீங்க? பக்கத்தில் பெரிய கம்பெனி திறந்துக்கிறான், நல்ல சம்பளம் கொடுக்குறான், ஜாயின் பண்ணால் போகலாம், அவ்வளோதான். கிளம்பிடுவாங்களா மாட்டாங்களா? இதே தான் இங்கே. நீங்கள் நான் நிறுவனமாக சொல்கிறேன், ஓகே, கட்சியும் நிறுவனம் மாதிரி தான் எல்லாம் பார்க்குறாங்க. முதல் போட்டு முதல் எடுக்கிறது தானே. திமுக விட்டு ஏன் போக மாட்டேங்கிறாங்க? அது ஒரு பாரம்பரிய நிறுவனம். சரி எப்போ இருந்தாலும் நம்ம வந்து மறுபடியும் உயிர் வரும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. அங்கேயும் கொஞ்சம் அடி வாங்க ஆரம்பிச்சதுன்னா செதறும். ஓகே, அதான் நடக்கும். சார் கடைசி கேள்வி சார். இந்தியா கூட்டணி வந்து டெல்லியில் நடந்திருக்கு. அகிலேஷ் யாதவ் எல்லாரும் போயிருக்காங்க. திமுக, சிபிஎம், அதுக்கப்புறம் தான் ரெண்டு கட்சி, அதுக்கப்புறம் இன்னொரு கட்சி ஏதோ கலந்துக்கலன்னு நினைக்கிறேன். ஆனாலும் ஆம் ஆத்மி கலந்துக்கல. ஆனாலும் இந்த 3 கட்சியுமே வந்து பாஜக எதிர்ப்பில் உறுதியாக இருக்காங்கன்னு இந்தியா கூட்டணி காங்கிரஸ் தலைமையே சொல்லியிருக்கு. திமுக புறக்கணிப்பு என்ன பிளான்ல இருக்காங்க? ஏன் குறிப்பிடவில்லை? அவங்க இந்தியா கூட்டணியில் இருக்காங்களான்னு தெரியலையே. இந்தியா கூட்டணி காங்கிரஸ் கூட கூட்டணியோட எங்க ஆட்சியில் இல்ல சார். இந்த காங்கிரஸ் என்னதான் ஹெட்டா இருந்தாலும் இந்த இந்தியா கூட்டணி உருவாக்கத்துல வந்து மம்தா, ஸ்டாலின் இவருடைய பங்கெல்லாம் ஒரு பெரிய. மம்தா காங்கிரஸையும் காரி துப்புனாங்களா? போயிருக்காங்களா சார்? மம்தாவே போயிருக்காங்க. தோத்தா பிறகு போறாங்க, ஜெயிச்சு முதலமைச்சர் இருந்தால் போடான்னு இருப்பாங்க. அகிலேஷ் ஒருத்தர் தான் அந்த இந்தியா கூட்டணியில். தேஜஸ்வி யாதவ் இவங்க யாருமே இப்போ இல்லை. ஏன் வரல? அவங்க வந்தாங்களா தெரியல சார். ஆனால் அகிலேஷ் போயிருந்தாரு. அகிலேஷ் இங்கே காங்கிரஸ் இந்த கூட்டணிலேருந்து வெளியே அங்கே போயிட்டாங்க. இங்கே தமிழ்நாட்டில் இவங்க பெரிய அகில இந்திய கட்சியா திமுக. காங்கிரஸ் கூட இருந்தது காரணமே இங்கே ஆட்சியாகுதுன்னு, அதுக்கு தான் இந்தியா கூட்டணி அதுன்னு பண்ணியிருந்தாங்க. இவங்களாம் தீவிர பாஜக எதிர்ப்பாளர்கள்லாம் இவங்க. எப்போ வேணாலும் பாஜகவோட கை கோர்ப்பார்கள். அதுவும் கலைஞராவது கொஞ்சம் அந்த இதில் ஒரு தடவை காமன் மினிமம் ப்ரோக்ராம் அடுத்து நம்ம பண்ணக்கூடாதுன்னு கொஞ்சம் இருந்திருப்பார். இவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் இல்லை. இவங்க இல்லைன்னா இவங்க கீழே இருக்கிறவங்க கூட இருக்கிறவங்களாம் பாஜகட்ட இழுத்துட்டு போவாங்க. ஏன்னா அவங்கவுங்களுக்கு அவ்வளோ தலைக்கு மேலே கத்தி தொங்கிக்கிட்டு இருக்கு. அதனால் லாப நஷ்டம் பார்க்கறது தானே அரசு. இது இந்த கட்சி இல்லை சார். அந்த பாஜக கூட்டணி மைண்ட் செட்டில் இருக்காங்களா சார் திமுகவில்? கண்டிப்பாக இருக்காங்க. அதை எப்படி நியாயப்படுத்துறதுன்றது தான் இப்போ அவங்களுக்கு பிரச்சனை. ஓகே, சேர்ந்துடணும், ஆனால் எப்படி நியாயப்படுத்துறது? ஏன்னா இப்போ யார் இருக்கா மதசார்பற்ற அப்படின்னு சொல்கிறப்ப யார் இருக்கா அவங்களோட? சொல்லுங்கள். தேமுதிக மட்டும்தான் இருக்காங்க. தேமுதிக நான் என்டிஏல இருந்தவங்க தானே அவங்களுக்கு என்ன பிரச்சனை? இது வேறு யார் இருக்கா? யாரும் பெருசாக யாரும் இல்லை சார். யாருமே இல்லை. தமிழ்முன் அன்சாரி இருக்காரு, பேராசிரியர் ஜவாஹிருல்லா இருக்காங்க. போங்க தாவேகா கூட போங்க. உதயசூரியனில் ஜெயிச்சிருக்காங்க சார். உதயசூரியனில் ஜெயிச்சிருக்காங்க. சொல்கிறேன் போங்க, ராஜினாமா பண்ணிட்டு தான் போனோம், போங்கன்றாங்க. அதனால் அவர்கள் எதை பற்றியும் முஸ்லீம் லீக்கே போயிடுச்சு. அதனால் பிரச்சனை அடிப்படையில் ஆதரவு அப்படின்னு பார்லிமெண்ட்டில் முதல்ல கொடுப்பாங்க, அப்படி தான் ஆரம்பிப்பாங்க. அப்புறம் அப்படி இப்படின்னு கை கோர்ப்பாங்க. அதனால் திமுக அதோடைய சுயம்லாம் கிடையாது இப்போல்லாம். அது கார்ப்பரேட் கட்சியாக மாறி ஆண்டுகள் 10க்கு மேலே ஆயிடுச்சு சார். ஆனாலும் இப்போது நாம் என்னதான் பாஜக அப்படி தீவிரமாக எதிர்த்துட்டு இப்போ கூட்டணி வச்சாங்கன்னா அவங்களுடைய கிரெடிபிலிட்டி போயிடும். அவங்களுக்கே தெரியாதா? வேறு வழி சொல்லுங்கள், வேறு ஏதாவது வழி சொல்லுங்கள். எடப்பாடியார் மாதிரி தனிச்சு தான் தேர்தல் எதிர்கொள்ளணும். எடப்பாடி தனிச்சு நின்று தேர்தல் எதிர்கொண்டு என்ன பண்ணார்? எம்பி ஜெயிக்க முடியல. வேறு எதுவும் ஜெயிச்சார் பெருசாச்சு. அதுதான் இவங்களுக்கு. இப்போ இவங்க 2 பேருக்குமே இதில் இருந்து தப்பிப்பது எப்படி? அவர் சொல்கிறார்ல ஆர்எஸ் பாரதி, 2 மாநகராட்சி ஜெயிங்க, நான் ஒரு பக்கம் மீசை எடுத்துக்கிறேன்னு. அவரை நீங்கள் உத்து பார்த்தீங்கன்னா மீசை இருக்குதா இல்லையான்ற மாதிரி தான் இருக்கும். அந்த காலத்து ஸ்டைலில் பென்சிலில் வரைஞ்சிருப்பார். அதனால் அது அவர் எடுக்கிறதுக்கு மேட்டரே கிடையாது. ஆனால் ஜெயிப்பாங்களா அவங்க? அவர் வேணால் இப்படி சொல்லியிருக்கலாம், 2 இது நாங்கள் ஜெயிக்கலைன்னா ஒரு பக்கத்து மீசை எடுத்துக்கிறேன்னா கூட கொஞ்சம் ஓரளவு நம்பலாம். சரி திமுக இப்போ கொஞ்சம் ஏதோ இருக்குதுன்னு. அவங்கள போய் நீங்கள் 2 ஜெயிச்சு காமிங்கன்னா ஊரில் இருக்கிற எல்லா கட்சியும் பார்க்குறான். அடுத்து இப்போ வைகோ துண்டை போட்டு அப்படியே பார்த்துன்னுக்கிறாரு. பனையூர் அப்படியே எப்படா கதவு திறக்குன்னு பார்த்துன்னுக்கிறாரு
வைகோ. அந்நியார் கூட யோசிப்பாங்க, பிரேமலதா கூட என்ன யோசிப்பாங்க, போச்சே சரி ஏதாவது ட்ரை பண்ணுவோம், மாநகராட்சி இன்னராட்சி ஏதாவது தேர்த்திக்கலாம் அப்படின்னு. ஏன்னா அதுதான் உங்களை கட்சியை வளர்க்க முடியும், கொண்டு போக முடியும். அப்போது உள்ளாட்சி தேர்தல் வரும்போது பிரேமலதா என்ன முடிவு இன்றைக்கி எழுதி வச்சுக்கிங்க, என்ன முடிவு எடுப்பாங்கன்னா சொல்ல முடியாது. அவங்க எப்படி வேணாலும் போடலாம் அவங்க நாக்கு. அப்போது நீங்கள் வைகோ இப்போ துண்டை போட்டார், அவர் உள்ளே பூந்துருவார், அந்த காத்துக்கிட்டு இருக்கார், அவ்வளோதான். வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்க, ப்ரொபேஷன் பீரியடில் இருக்காரு. கூட்டணி இருக்கிற கட்சி உள்ளாட்சியில் எப்படி அடிக்கும், இவங்க எந்த மூலைக்கு சிறுக அப்படியே கும்பல் சேர்த்து வச்சுக்கிறாங்க. திமுக அந்த அது சமூக நீதி கூட்டணி, அந்த சமூக நீதி கூட்டணி 21 எப்படி இருந்ததோ அந்த மாதிரி இப்போ இருக்காங்க. தாவேக்கா இருக்குது. அப்போ எப்படி அடிப்பாங்க? சென்னை மாநகராட்சியில் நீங்கள் நினச்சி பார்க்க முடியுமா? அதுவும் நம்ம மேயர் பிரியா செஞ்சு வச்சுக்கிற வேலைக்கெல்லாம் சென்னை மாநகராட்சி ஜெயிக்க முடியுமா? அதனால் ஸோ மாநகராட்சியை கலைக்க முடிவுக்கு வந்திருக்காங்களா சார் தாவேக்கா அரசு? கலைச்சிருவாங்க. கலைக்கிறது எங்க? எக்ஸ்டென்ஷனில் தானே ஓடுது. இல்லை சார், மாநகராட்சி எதுவும் பெருசாக எக்ஸ்டென்ஷன் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். உள்ளாட்சியில் 2 பிரிவாக போயிடுச்சு, எக்ஸ்டென்ஷனில் ஓடுது. ஓகே, இல்லை சார், ஒன்று வந்து தேர்தல் நடத்தாமல் சிறப்பு அலுவலர்களை வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க, அதான் எக்ஸ்டென்ஷன். அது இல்லாமல் மாநகராட்சிகளுக்கு வந்து மேயர்ஸ்லாம் இருக்காங்க, அங்கேயுமே இப்போ மொத்தமாக கலைச்சி நாங்கள் நடத்துகிறோன்னு முடிவு பண்ணிட்டாங்க வச்சுக்கோங்க, நடத்தலாம். ஏன்னா அவங்க வந்து இவங்க தேர்தல் ஆணையம் இங்கே தானே, தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் தானே அதுக்கு. அதனால் முடிவு எடுத்துட்டாங்கன்னா அவங்க கொஞ்சம் ப்ரீத் பண்ணிக்க பார்க்குறாங்க. அதான் அமைச்சர் அது இது எங்கே திரும்பினாலும் அவர் அதை மிதிச்சிட்டாரு, ஒழுங்காக நடக்க தெரியல அவருக்கு, செருப்பு ரப்பர் செருப்பு போட்டுக்கிறாரு, இப்படியே கண்டதை பேசிக்கிறாரு. 2-3 ஒரு 4-5 பேர் தான் கொஞ்சம் தெளிப்பாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க துறை சார்ந்து. பல பேரை காணும். நான் திரும்ப ஒரு இது வைக்கிறேன், ஒரு விமர்சனம் என்னென்னா, கல் கடை சொல்கிறாங்கல்ல, அது இல்லாமல் மாற்று பொருளாதாரமாக பால். நீங்கள் இப்போ கூட ஒரு இதில் போட்டிருந்தேன், வந்தே பாரத்தில் போகிறேன், அதில் கொடுக்குற தயிர் வந்து அமுல். அந்த ஒரு ஹோட்டலில் போய் தங்குறேன், அங்கே கொடுக்குற இந்த டீக்கான பால் வந்து அமுல். தமிழ்நாட்டிலேயே ஆவினை காணும். ஓகே, ஆவினை தான் நீங்கள் சரி பண்ணணும். ஆவின் கொள்முதலை நீங்கள் 37 லட்சம் லிட்டரு தான். பக்கத்தில் இருக்கிற கர்நாடகாவில் இருக்கிற நந்தினி கூட 1,80,00,000 லிட்டரு கொள்முதல். குஜராத் எடுத்துக்கிட்டால் 2,86,00,000, 3 கோடி தாண்டி போகுது அவங்க கொள்முதல். 4.5 லட்சம் கோடி அவங்களுடைய இது மொத்தம். இது அதில் நான் 3.5 கோடி லட்சம் இது வரைக்கும் அவங்க கொள்முதல் பண்ணுறாங்க. ஊபிலாம் எடுத்துட்டிங்கன்னா 15 கோடி லிட்ரு. ஏன்னா பெரிய ஸ்டேட், அது பெரிய ஸ்டேட் மட்டும் இல்லை, அதுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. அப்போ அவங்களுடைய வருமானத்தில் நீங்கள் பெரும்பகுதி பால் சார்ந்த இதாக இருக்கும். ஆனாலும் ஊபி பீகாரும் குஜராத்தும் ஈக்குவலாக இருக்குது. ஓகே, 4.5 கோடி. ஆனால் குஜராத்துடைய அமுல் வேர்ல்டு லெவலில் இருக்கிறான். ஆமாம், வேர்ல்டு மார்க்கெட்டில். நான் இதை பேசுறதை பார்த்துட்டு ஒரு அமெரிக்க வாசகர் எனக்கு அனுப்புகிறாரு, இங்கே பாருங்கள் சார், அமுல் மோர் துபாய்க்கு போய் துபாயிலேருந்து அமுல் மோராக தயார் பண்ணி ஃபுல்லாக அரபி பேக்கேஜோட அமெரிக்காவுக்கு வருது, அமுல் பட்டர் மில்க்குன்னு. பாருங்கள் சார் அனுப்புகிறாரு. அப்போ இங்கே ஆவினை நீங்கள் அமுல் அளவு போகணும், நந்தினி அளவு கூட போகணும். தமிழ்நாட்டில் ஆவின் ப்ராடக்ட்ஸ் கிடைக்கிற மாதிரி எல்லாத்துக்குமே ஆவின் தான். அரசு வந்து ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்குதா தீபாவளிக்கு, ஆவின் ப்ராடக்ட் தான் போகணும். அது லாஸ்ட் கவர்மெண்ட் ட்ரை பண்ணாங்க சார், ஃபெயிலியர் ஆகிடுச்சு, அவங்களால அதில் பண்ண முடியும். லாஸ்ட் கவர்மெண்ட்டில், அதுக்கு முந்தின கவர்மெண்ட், லாஸ்ட்டுன்னு சொல்லக்கூடாது, லாஸ்ட் கவர்மெண்ட் தான் லாஸ்ட் பண்ணிச்சு. ராஜேந்திர பாலாஜி இருக்கும்போது தான் ஆவின் ப்ராடக்டை ரொம்ப கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. இவங்க ஆவினில் முறுக்கு, மிக்சரு, இதெல்லாம் எங்கே பால் ப்ராடக்ட்டு, இதெல்லாம் கொடுத்து விற்க சொன்னாங்க. அவங்கள்ட்ட கொழுப்பு திருநாங்க. 9% நிறை கொழுப்பு வந்து 1% குறைச்சி மக்களுக்கு கொழுப்பு ஜாஸ்தி ஆடுனாங்க. நல்ல கொழுப்புக்கும் கெட்ட கொழுப்புக்கும் வித்தியாசம் தெரியாத ஒருத்தர் இருந்தார். அவர் போயிட்டு கடவுள் இருக்காரா இல்லையான்னு உட்காந்து பிரசங்கம் பண்ணியிருந்தார். ஆனால் சர்ச்சில் போய் நின்றுந்தார். அந்த மாதிரி ஒரு துறையில் செயல்படாத அமைச்சர்னு தூக்கி அடிச்சுட்டு மீண்டும் அவருக்கு அதே துறையை கொடுத்ததெல்லாம் அதிசயம்லாம் அந்த ஆட்சியில் தான் நடந்தது. அதனால் ஆவினை ஒன்றும் இல்லாமல் பண்ணுற வேலையை பண்ணிட்டாங்க. பச்சை பால் பாக்கெட்டு பற்றி இன்றைக்கே நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போங்க, அவ்வளோ வரவேற்பு இருக்குது. அதெல்லாம் இவங்க அந்த அம்மா இப்போ புதுசாக ஒரு அமைச்சர் விஜயலட்சுமின்னு போட்டிருக்காங்க. அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு தெரில. ஒரு ஆய்வுக் கூட்டம் நடத்தி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு, நாங்கள் இப்படி பண்ண போகிறோம், கொள்முதல் அதிகரிக்க போகிறோம், இதில் தாங்க நல்லா கொண்டு வரலாம், கிராமப்புற பொருளாதாரத்தை அழகாக மேம்படுத்த முடியும். அதனால் அந்த துறை இதெல்லாம் வந்து அவர் ரிவ்யூ பண்ணணும். இப்போ அவங்க கீர்த்தனாக்கு மேலே என்னென்ன புகார் இருக்குது, இவங்க மேலே இன்னும் செயல்படாத அமைச்சர்லாம் இருப்பாங்கல்ல, சில துறைகளில் நீங்கள் என்ன செயல்பட்டாலும் வெளியே தெரியாது. அப்போ அந்த மாதிரிலாம் ரிவ்யூ பண்ணி அவங்கள வந்து சரி பண்ணுற வேலையை, ஹெல்ப் பண்ணுற வேலையும் பண்ணணும், நல்ல அதிகாரியை போடணும், எல்லாம் பண்ணணும். ஓகே சார், ரொம்ப நன்றி சார்.
தமிழ்நாடு அரசியல் தொடர்பாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப அறிவாக பதில் சொல்லியிருக்கீங்க. குறிப்பாக மாநகராட்சி கலைத்து விட்டு ஒரு புதிய தேர்தல் கூட நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது, அதற்கான சூழலெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. பார்க்கலாம் சார். நேரம் கொடுத்து பேசிய நன்றி முத்துரைக்கு சார். நன்றி.